இப்போ சரியாக எங்கே இருக்கிறோம்னா கூடலூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளென்வன்ஸ் என்ற பகுதி. இங்கே அழகிய மலைகளும் அழகிய நீர் வீழ்ச்சிகளும் உள்ள இடமாகும். இந்த இடத்துல வந்து முருகப்பெருமானோட கோயில் ஒன்று இருக்குது, சந்தனமலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம்னா எஸ்எல்எம் மீடியாவோட நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லா சிறப்பாக நடந்துடுச்சு. இப்போ அதனால் வந்து ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். அப்போ சந்தனமலைக்கே, ஏன்னா பங்குனி உத்திர திருவிழா நடக்குது, அப்போ வந்து நம்ம சந்தனமலைக்கே போகலான்னு நினச்சிட்டு இப்போ சந்தனமலை படி பாருங்கள், இந்த படியில் இப்போ சந்தனமலைக்கு நான் அப்படியே போகிறோம். அங்கே இப்போ தான் வந்து எல்லா அபிஷேகம்லாம் நடக்குது. அப்போ அதை போய் நம்ம பார்க்குறதுக்கு தான் இப்போ போகிறோம். நம்மளும் போய் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். முருகப்பெருமானின் அருள் நல்லா கிடைக்கட்டும். நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நல்லா வெற்றிகரமாக நடந்துருச்சு. நீ அடுத்தது நடக்க போகிற நிகழ்வுகளும் நல்லா நடக்கணும்னு இந்த முருகப்பெருமானை வந்து வணங்க போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? குத்து மேடு, பயங்கரமான மேடு. இந்த படிகளை தான் மேலே ஏறணும். வந்துட்டு கொஞ்சம் முடி இருக்குது, மேலே ஏறி போய் பார்க்கலாம், முருகப்பெருமானை அருளை பெறலாம். அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நல்ல விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது. நம்மளும் அதுக்கடல போய் சேர்ந்துடலாம். நீங்களும் வாங்க. நல்ல ஒரு சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய இந்த சந்தனமலை முருகன் கோயில் மிக சிறப்பானது, அருள் சக்தி உள்ளது. நிறைய பேர்த்துக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது. நீங்கள் ஒரு தரம் இந்த சந்தனமலை முருகனை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு கட்டாயம் வருவீங்க. இது ஏன் வந்து சொல்கிறேன், நானும் கூடலூரில் உள்ள ஆள் தான். ஒவ்வொரு வருடமும் இந்த கோயில் நிகழ்ச்சிகளை கலந்துக்குவேன். அதே போல் இன்றைய நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுக்காண்டி காலையிலே புறப்பட்டு இப்போ தான் வந்து சேர்ந்தேன். இந்த அளவு பார்த்தீங்களா, என்ன அழகான மலைத்தொடர்ச்சி, அருமையாக இருக்குது. வெயில் நல்லா இருக்குது. இதுதான் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் தான் நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இதில் பாருங்கள், மக்கள் உட்கார்றதுக்காண்டியே எல்லா ஏற்பாடும் தயார் இருக்குது. இது தொடர்ந்து எத்தனை நாளைக்கு இது நடக்குன்னு தெரியல. நம்ம போய் இதை பற்றி கேட்டால் தான் இது தெரியும். முருகப்பெருமான் ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. விசேஷ ஆராதனை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. மைக் செட்லாம் வந்து இறங்கிடுச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு நல்லா கலை நிகழ்ச்சிகளாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. சரிங்களா? எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. கொடி ஏற்றிட்டாங்க. அப்படி பாருங்கள், நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அப்படி போய் பார்ப்போம். கிளென்வன்ஸ் சந்தனமலை முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழா 9, 10, 11 2 நாட்கள், 26, 28 புதன்கிழமை, வெள்ளி, சனி. 9ஆம் தேதி வந்துட்டு 6 மணிக்கு வந்து மகாகாவிசம் ஆராதனை, கொடியேற்றம், அன்னதானம் எல்லாம் இருக்குது. 10ஆம் தேதி வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு பூஜையில் இருக்க அம்மன் அபிஷேகம், பங்குனி உத்திரம் மற்றும் தொடர் பூஜை, நாட்டுப்புற பாடல், பல்சுவை நிகழ்ச்சி. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முருக ஹோம அபிஷேகம், அலங்கார ஆராதனை, பங்குனி உத்திரம். இதே போல் நிறைய சொல்லலாம். நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இப்போ தான் வந்திருக்கிறோம். இப்போ பார்ப்போம். போய் கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது, ஏது என்ன இருக்குது. போயிடலாம், வாங்க பார்ப்போம்.